கோழி ஆடெல்லாம் கட்டிட்டு கிடக்குதுயா. தீனி இல்லாமல் கொஞ்சம் அரிசியாச்சும் கோழிக்கெல்லாம் போடணும். ஆட்டுக்கு கொஞ்சம் பிள்ளை அறுத்தாச்சும் போடணும்யா. சத்த போயாச்சும் பிள்ளாச்சும் நீ எடுத்துகிட்டு வரலாம்ல. பட்டு இன்னைக்கு அலுப்பாக இருக்குடி, நாளைக்காச்சும் போகிறேன். இப்போ ஆடெல்லாம் கத்திக்கிட்டே கிடக்குது, பசிக்கமில்ல. கழனி தண்ணியாச்சும் அதுக்கு வைக்கணும். கழனி தண்ணி வர இல்லை. பக்கத்தில் போய் வேப்ப மரத்தில் கொஞ்ச நேரம் வேப்ப பிச்சுட்டு வந்து போடுறேன். உடச்சிட்டு வந்து சத்த பொறுத்துக்கு அலுப்பாக இருக்குது. சாப்பிட்டது என்னண்டு படுக்குன்னு போல இருக்குது. சாப்பிட்டு படுத்தா எப்போயா வேலை பார்க்குறது? எங்கேயாவது வேலை இருக்காண்டு கேட்டு பார்க்கலாம்ல நீனு. நாளைக்கு போய் பார்க்குறேன். எல்லாம் நாளைக்குங்கிற. என்னத்த சொல்றது சத்த படுக்க முடியுதா வீட்டில்? என் வீட்டில் நான் நிம்மதியாக சத்த படுத்து தூங்கிறதுக்கு வேற எனக்கு முடியல. இப்படி ஆடும் கோழியும் புறாவியும் இப்படி வாசம் பூரா வச்சு நாசம் பண்ணி வச்சிருக்கிறாள். நாசம் பண்ணி நான் என்னத்த சொல்லுவேன்? இவளை கொண்டே தெருவாசல்ல குடி வைக்க சொல்லி இந்த ஊர் ஜனம் சொல்லிச்சு. அதுல சொல்லணும். நான் ஊரே கூட்டியிருக்க கூடாது. என் புத்தியே நான் எதால எடுத்து அடிச்சுக்கிறதுன்னு தெரியல. நான் காலை போட்டுக்கிற எடுத்து தான் அடிச்சுக்கணும். நான் போய் இவளை வச்ச பாரு வாசல்ல, என் வாசலையே குடிச்சா ஆக்கி வச்சிருக்கான். இந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனை? பொதுநேக்க கத்திக்கிட்டே இருக்கு. வாய் ஓயாதான்னு கேட்குறேன். டெய்லி கத்திக்கிட்டே இருக்கு. கத்திக்கிட்டே நீ செய்கிற அக்கறம் அநியாயத்துக்கு கத்தாம நான் என்ன செய்யறது? எந்த ஊர்லேயாச்சும் தனியாக உண்டாச்சு? உண்டான்னு கேட்குறேன். மாட்டை விட்டுக்கிட்டு இருக்க, கோழியை விட்டு வச்சிருக்கிற, புறா விட்டு வச்சிருக்கிற, என்ன அநியாயம் கட்டிட்டு வச்சிருக்கிற வாசையை போட்டு. யாராச்சும் பார்த்தா என்ன சொல்லுங்கன்னு கேட்குறேன். ஆடு கோழி நண்டா என்ன? அதுவும் ஒரு மனுஷன் மாதிரி தானே. அதுவும் என்ன சார், நான் வளர்க்குறது என்னோட இருக்கலாம? எங்க போய் இருக்கோம்? நான் இருக்கிற இடத்துல தான் இருக்கோம். நீ இருக்கிற இடத்துல இருக்கணும்டா. எங்கேயாச்சும் ஒரு ஊட பிடிச்சிக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வச்சுக்கணும். மிருகசாலை மாதிரி வச்சு நடத்தணும். என் வீட்டில் வச்சு நடத்தக்கூடாது. காலை நீட்டி போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் கத்த விட்டுட்டு, கோழியை கத்த விட்டுட்டு, ஆட்டை கத்த விட்டுட்டு, எல்லாத்தையும் கத்த விட்டுட்டு எப்படி உட்காந்துருக்கா பாரு காலை நீட்டி போட்டுக்கிட்டு. என் நான் காலை நீட்டி போட்டு உட்காருவேன், மடக்கி போட்டு உட்காருவேன். உனக்கு என்ன? யார் வீட்டு வந்து உட்காந்துருக்குது? என் வீடுடி. நீ குடிசை போட்டிருக்கிறது என் வீட்டு வாசல். ஆடு கோழி புறா எல்லாத்தையும் கொண்டு வந்து வாசலில் வச்சிருக்கிறான். என்னால இன்னும் வளர்ப்பான்னு தெரியல. எனக்கு என்னென்ன பிடிச்சிருக்கா எல்லாத்தையும் வளர்ப்பேன். நான் இருக்கிற இடத்துல தான் அதையும் கொண்டு வந்து வச்சுக்குவேன். என்ன செய்யணுங்கிற இருக்குண்டு? என்ன செய்யணுமா? செய்கிறேன். என் வாசல்லே குடி இல்லாம விரட்டி விட பார்க்குறேன். நீ வெட்டி விட வரைக்கும் நாங்கள் சும்மா இருப்போம் பாரு. பட்டு பேச்சு கொடுக்காத, சம உள்ள வந்து உட்காரு. நானே பேசுகிறேன். நான் பட்டம் உட்காந்துருக்கேன். இந்த அம்மாவை தான் வந்து ரொம்ப இருக்குது. ஒரு குடிசை உள்ளார போய் உட்காந்துக்கிட்டு இவனையும் கூப்பிட்டு உட்கார சொல்கிறான். குடிசை உள்ளார உட்காந்துருக்கான். ஒரு குடிசைக்காரியை தேடிக்கிட்டு போனானே, இவனும் ஒரு குடிசைக்காரன் தானே. பரதேசி ஒன்னா சேர்ந்துருச்சு. ஆமாடி, நான் பரதேசி தான், அவரும் பரதேசி தான். நீ தான் அவரை வெட்டி விட்டிய. அப்புறம் என்ன அவரை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்னடி ரைட் இருக்கு? அடியேண்டாடி சொல்கிறேன். அடியேண்டே வார்த்தை அளந்து பேசுடி. அடியேண்டு சொன்னா தலைமுடியை பிடிச்சி இழுத்து போட்டு சாத்தி விடுவோம். இவன் சாத்துற வரைக்கும் என் கையை பூ பறிச்சுக்கிட்டு இருக்கேன் பாரு. சாத்தி விடலாம் சாத்தி பாரு. பீலியை சரியா அடக்காம தண்ணி பாட்டம் ஊற்றிக்கிட்டு கிடக்கு. அதை வர சரியா அடக்காம வச்சிருக்கான். உனக்கு என்ன திமுறடி? பீலியை சரியாக தான் அடக்கினேன். அது அடக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கசியுது. அதுக்கு என்ன செய்யுது? நான் தான் தண்ணிக்கு 100 ரூபா பணம் கொடுக்குறேன்னா அப்புறம் என்ன உனக்கு? 100 ரூபா பணம் வந்துட்டான் எனக்கு முடக்காங்க போகுது. என் மகரையும் பாரு, ஒரு கவுண்டை ஒன்று கட்டிக்கிட்டு, ஒரு சட்டையை ஒன்று போட்டுக்கிட்டு, ஒரு மேலே ஒரு துண்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்படி தான் எல்லா பையிலையும் மயக்கியிருக்கான். ஆமாடி, நான் எல்லா பையிலையும் மயக்கிட்டு தான். உன்ன மாதிரி ராசாச்சு இல்லை. நான் நல்லது மட்டும் எல்லாத்தையும் பேசுவேன். என் வந்து நடத்தக்கிட்டலாம் பேசுனேன். என் கையும் சும்மா இருக்காது. உன்னை இழுத்து போட்டு வாங்கிட்டு வேண்டி வாங்குவேன். இவன் வாங்குற வரைக்கும் நான் சும்மா உட்காந்துக்கிட்டே இன்னும் அழகா காலை என் வீட்டு வாசலில் வந்து குடிசையை போட்டுக்கிட்டு, ஆடு இதெல்லாம் வச்சுக்கிட்டு, கோழி கீழி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு, என்ன திமுற காலை நீட்டி போட்டு உட்காந்துக்கிட்டு பேசுகிறான் பாரு பேச்சு. இந்த குடிசை என் வீடு. நான் காலை நீட்டி போட்டு தான் உட்காருவேன், மடக்கி போட்டு தான் உட்காருவேன். அதை கேட்கணும் நீ உனக்கு அவசியம் கிடையாது.
வாசல்ல குடி இல்லாமல் இவ அடித்து விரட்டி விட்டா தான் சரியாகும். அப்போ தான் எனக்கு நிம்மதி. விரட்டத்தை பார்ப்போம் பார்ப்போம். நீ விட்டு விட்டு போறியா நான் விட்டு விட்டு போகிறேன்னான்னு பார்க்குறேன். நான் ஏன் விட்டு விட்டு போனேன்? ஏன் விட்டுடி ஏன் விடு? நீ தாண்டி ஒன்று நாய வந்தவன், நீ தாண்டி நாயை கேண்டு பேசுனா பேசுறதுக்கு நாக்கு இல்லாமல் நாக்கை இழுத்து வச்சு அறுத்துருவேன். இருக்கிறத ஒழுங்கா இருந்துக்க. நாக்கை வச்சு இழுத்து அறுத்து போகலாம்ல. வாடி பார்ப்போம், அறுடி பார்ப்போம், அறுத்து பாரு. டெய்லி இந்த பொம்பளையோட பெரிய தோதாயா போச்சு. ரோராயா பொறிக்க கத்துன சீரா இருக்கு. கத்துன சீரா பெரிய தொல்லையா இருக்கு. பெரிய லோலாயா இருக்குண்டா. ஏதோ தொலைஞ்சு தொலைப்பட்டு போங்க. என்ன லோலாயா இருந்தாலும் சரி, இங்கே தான் நாங்கள் இருப்போம். இங்கே இருக்கிறத நான் பார்க்குறேன். பார்த்துக்கிட்டே இரு. டெய்லி இந்த ஒரு கல்ச்சா கத்தி கத்தி என் தொண்டை அவியே போகுது. தலைவலியாக வந்துடுது. சூடாக காப்பியாச்சும் குடிச்சு தொலைவோம். அவன் ஊருக்கு வரட்டான் வசந்து. ஒரு வழி பண்ணி தான் இதோட விரட்டி விட்டுன்னு. அவன் வரட்டும். வாசலை விட்டு இதோட விரட்டி விட்டுட்டு தான் மனசுக்கு நிம்மதியாக கிடைக்கும். விரட்டி விட்டுட்டு மறு வேலை பார்ப்போம். தலைவலியாக தாங்க முடியல. காப்பியாச்சும் சூடாக குடிப்போம்.